ராமானுஜா, எதற்காக இங்கு வந்து தனிமையில் இருக்கிறாய்? வடிவான உன் முகம் ஏன் இப்படி வாட்டத்துடன் இருக்கிறது? ராமானுஜனின் முகத்தில் எப்போதும் இருக்கும் புன்னகை காணவில்லையே. இப்படி ஆற்றங்கரையில் தனியே இருந்து உன்னை நான் பார்த்ததில்லையே. உண்மைதான். இந்த சலனமற்ற ஆறும் மெதுவே வீசும் காற்றும் தான் இப்பொழுது எனக்கு ஆறுதல் அளிக்கிறது. ஏன் ராமானுஜா இப்படி விரக்தியாய் பேசுகிறாய்? நூற்றாண்டு காலங்கள் வாழ்ந்த ஒரு வயோதிகரின் பேச்சு போலல்லவா இருக்கிறது நீ பேசுவது? உன் வயதை ஒத்த சிறுவர்கள் வேடிக்கையும் விளையாட்டுமாக காலத்தை கழிக்கும் போது நீ மட்டும் வித்தியாசமாக இருக்கிறாயே. வித்தியாசமாகத்தான் இருக்கிறேன் நம்பிகளே, அது எனக்கு நன்றாக தெரிகிறது. ஒருவேளை இதுவே என் பலவீனமோ என்று கூட நினைக்கிறேன். அது பலமோ பலவீனமோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ எல்லோரை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிறாய் என்று எதை வைத்து சொல்கிறாய்? என் எண்ணங்களையும் கருத்துக்களையும் ஏனோ அநேகம் பேர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே. நானும் மற்றவர்களைப் போல் இருந்தால் அனைவரும் என்னுடன் ஒத்துப்போவார்களே. ஓ, அப்படியா? சரி, உன் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார்? அதை நீ யோசித்து பார்த்தாயா? ஏன் என் நண்பர்கள் கூட ஏற்றுக்கொள்வதில்லையே? அவர்களின் முன்னோர்களும் பெற்றோர்களும் கடந்து வந்த வழியிலிருந்து நீ அவர்களை பிறழச் செய்கிறாயோ என்ற பயம். அவர்களாக யோசித்து உன் கருத்துக்களை அவர்கள் எதிர்க்கவில்லை. சொல்லப்போனால் மாற்றி யோசிப்பதே தீது என்று நினைப்பவர்கள் அவர்கள். இப்போது உன் கருத்துக்களை எதிர்க்கும் பெரியவர்களையும் மற்றவர்களையும் எடுத்துக்கொள். உன் கருத்தை சற்றே கூட அலசி பார்க்க அவர்கள் விரும்பவில்லை. உடனடியாக அதை மறுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இவன் ஒரு சிறுவன், இவனுக்கு என்ன தெரியும் என்ற அலட்சியமும் அகம்பாவமும் கூடிய அவர்களின் போக்கு. இருக்கலாம். இதனாலேயே நான் தனிமைப்படுத்தப்படுகிறேன். சிறுவனான ஒருவன் மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எழுவது குற்றமா? இதை நான் என் மனதுக்குள்ளேயே மூடி வைத்துக் கொள்ள வேண்டுமா? முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட சில விதிமுறைகள் குறிப்பிட்ட சிலரை பாதிக்கும் போது அதை பார்த்து கொண்டு என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லையே. அந்த பாதிப்பை எப்படியேனும் நீக்க வேண்டும் என்று நான் நினைப்பது தவறா? இதனால் என் பெற்றோர்களும் பாதிக்கப்படுகிறார்களே என்று நினைக்கும் போது எனக்கு விரக்தி மேலிடுகிறது. என்ன மக்கள் இவர்கள் என்று நினைக்க தோன்றுகிறது. உலகத்தையே வெறுக்க தோன்றுகிறது. அப்போது இந்த இயற்கையின் அரவணைப்பு மட்டுமே என்னை சற்று ஆறுதல் படுத்துகிறது. புரிகிறது ராமானுஜா. ஆனால் நீ இந்த விரக்தியிலிருந்து விடுபட வேண்டும். உன் எண்ணங்கள் உயர்ந்தவை. எல்லோரையும் சமமாக பாவிக்கும் பார்வையும் சாதி மத பேதம் இல்லாமல் நலிந்தவர்களுக்கு உடனடியாக உதவிக்கரம் நீட்டும் உன் பரோபகார சிந்தனையும் உன்னை ஒரு உயர்ந்த வைணவனாக காட்டுகின்றன.